ஜேஇ ரிசல்ட் வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஸ்கோர் கார்டை அனுப்பி வச்சு சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடியில் கிடைக்குமா, ட்ரிபிள் ஐடியில் கிடைக்குமா, ஜிஎஃப்டிஐயில் கிடைக்குமா, எனக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், என்னுடைய ரேங்க் வந்து ரொம்ப குறைவாக வந்துருச்சு, என்னுடைய பர்சன்டேஜ் இது கிடைக்குமா கிடைக்காதா சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்ல போகிறேன். என் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப குறைவாக வந்துருச்சு சார், நாங்கள் ஜேஇயில் ஆசைப்பட்டோம் சார், எங்களுக்கு அது நடக்கலை சார், அவ்வளோதானா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் ஜேஇ மார்க்கை வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக எழுதுகிறோம், அதாவது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐக்கு போகிறதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எல்லாருக்குமே ஜேஇ மெயின்ஸோடைய ரேங்க் வந்துருச்சு. இப்போவுமே எல்லாருமே சார் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா சார், என்னுடைய கேட்டகரிக்கு கிடைக்குமா சார், கிடைக்குமா சார்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, 85க்கு மேலே அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். எஸ்சி எஸ்டினா கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஐடிக்கு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரியான ரேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால நம்ம லாஸ்ட் இயர் ரேங்கை பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து கணிக்க முடியும். அதனால மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து நான் வந்து 45% தான் சார் எடுத்திருக்கேன், 70, 80 நிறைய பேர் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டிஃப்ரென்ஸ் ஆகும். நிறைய பேர் ஜென்ரல் கேட்டகரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இத்தனை லட்சம் ரேங்க் வந்துருச்சு, என்ன பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஜோசா வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் போயிட்டு எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நமக்கு வந்து ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதே போல் சிசாப்புக்கு நம்ம பார்த்துக்கலாம். 2 வகையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார், எங்களுக்கு இந்த ஜேஇலாம் நாங்கள் நினச்சோம் அது நடக்கலை, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஆல்ரெடி இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதி இந்த ரேங்கை பார்த்தவங்க எல்லாருமே வந்து பிஐடி ட்ரிபிள், எஸ்ஆர்எம்ஜே ட்ரிபிள், அமிர்தா இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சாஸ்திரா யூனிவர்சிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ஜேஇ பர்சன்டேஜில் வச்சு ஒரு கல்லூரியில் அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, அதாவது நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் ஜேஇ பர்சன்டேஜில் எடுத்துக்கிறாங்க. அடுத்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிறாங்க. வேறு எங்கேயுமே நம்ம சிவநாடார் யூனிவர்சிட்டியில் 90%க்கு மேலே இருந்தால் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு 90%க்கு மேலே இருந்தால் நம்ம என்ஐடி இது மாதிரி ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டியிலே போயிடலாம். ஸோ அங்கே சிவநாடார் யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிஐடிலேயோ எஸ்ஆர்எம்லேயோ எங்கேயுமே அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்குது பார்த்தீங்களா காலேஜ், எந்த கல்லூரியிலையும் நீங்கள் ஜேஇயில் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12th மார்க் தான் முக்கியமே. உங்களுடைய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை வச்சு தான் தமிழ்நாட்டில் அட்மிஷன் கொடுக்குறாங்க ஒழிய சார் நான் ஜேஇயில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிட்டேன் சார், இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது அட்மிஷன் கொடுப்பாங்களா சார் அண்ணா யூனிவர்சிட்டியிலன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கிற ஒரு முட்டாள்தனம் தான். எங்கேயுமே அட்மிஷன் கிடையாது ஜேஇயை வச்சு, நான் இப்போ சொன்னதை தவிர. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஇயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கை வச்சு அப்போ என்ன தான் சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லிட்டேனே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமிர்தா, சாஸ்திரா, அப்புறம் சிவநாடார் யூனிவர்சிட்டி இது போன்ற ஒரு சில யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்க பிஐடியில் கூட அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஜேஇ மார்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் போத. ஸோ அதனால் மாணவர்கள் ஜேஇயில் நமக்கு மார்க் குறைச்சிருச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க கல்வி நிறுவனங்கள் எல்லாமே தலை சிறந்ததாக இருக்குது. ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க, இப்போது ஒரு மாணவர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாரு, சார் இந்த ரேங்க்குக்கு கிடைக்குமான்னு. நான் சொல்லுவேன், ஒரு கொஸ்டின் சொல்லுவேன் அவருக்கு, என்ன தெரியுமா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னா இந்தியா முழுக்க தானே நீங்கள் இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க. இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிக்கிறதுக்கு ரெடினா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஜோசா கவுன்சிலிங் போங்க. அதுவும் யார் ஒரு 75%, 80, 85%க்கு மேலே, 90%க்கு மேலே, என்ஐடி திருச்சியெல்லாம் 95%க்கு மேலே இருந்தால் தான் சீட்டே கிடைக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேங்க் 2000 ரேங்க் தான். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட் பண்ணி ஜோசா கவுன்சிலிங் வழியாக போகலாம். மற்ற மாணவர்கள் இப்போவே அடுத்த ஆப்ஷனை தேடி போகலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ்னால் இப்போ நான் சொன்னது தான், அந்த டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட கல்லூரிகள் நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது. அந்த கல்லூரிகளை தேடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை தேடுங்க. எஸ்எஸ்என் போன்ற
பிஎஸ்சி காலேஜ் போன்ற இன்னும் தியாகராஜர் காலேஜ் இருக்கு. சென்னையிலே இன்னும் பிரபலமான கல்லூரிகள், நிறைய கல்லூரிகள், பிரைவேட் காலேஜஸ் தான், நல்ல கல்லூரிகள் இருக்கு. நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இது மாதிரி பிரைவேட் காலேஜில் எது சிறந்த கல்லூரி, எங்க பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்கிறத தேடி போய் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால மாணவர்கள் இந்த ஜேஇ ரிசல்ட்டை போட்டுக்கிட்டு பெருசாக குழப்பிக்கிட்டு இருக்காம ஒரு முடிவு எடுங்க. நமக்கு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ், நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கோம், 45, 50, 60, 70 இப்படி தான் சார் வருது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து வந்து எதில் போகிறோம், டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போகிறோமா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். சிபிஎஸ்சி மாணவர்கள் தான் நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. சார் சிபிஎஸ்சி மாணவர் சார், நாங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் சார் ஜேஇக்காக, ஜேஇயில் என் பையன் இப்படியெல்லாம் மார்க் எடுக்கணும்னு தான் நான் வந்து இத்தனை வருஷமாக அவனை வச்சு சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொன்னாலும் நம்ம பேஸ்டாக பேசிக்கிட்டு தான் இருக்கலாம். இன்னமும் அடுத்த கட்டமாக நம்ம வந்து நகர்ந்தாதான் அங்கே கல்லூரிகள், எல்லா கல்லூரிகள்லையும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு நிரம்பிடுச்சுன்னு தமிழ்நாட்டிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு நல்ல வழியாக அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை தேடுங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு வழி. அதில் போனீங்கன்னா நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கலாம் டீம்டு யூனிவர்சிட்டியில். அப்படி இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜில் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாவோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாவோ போய் ஒரு நல்ல காலேஜில் சேரலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. உங்களுடைய ஜேஇ மார்க் ரொம்ப குறைவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலுமே நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஜேஇ நம்ம என்ன தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நீட்டு மார்க்கை வச்சு தான் நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே ஜாயின் பண்ணலாம். ஆனால் அது மாதிரி ஒன்றும் சட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஜேஇ மார்க் இருந்தால் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு ஆப்ஷன். அது வந்து நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இங்கெல்லாம் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஜேஇங்கிறத ஒரு எழுதி பார்த்தோம், முடியலை, அடுத்த வேறு ஆப்ஷனை தேடி நம்ம போவோங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸாக இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ.